Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We welcome you all in the loving name of our Lord Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். To our meditation, let us turn to book of Colossians chapter 1 verse 13. நம்முடைய தியானத்துக்காக கொலோசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் 12 and 13. 12 13 வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். Giving thanks unto the Father, which hath made us meet to be partakers of the inheritance of the saints in light, who hath delivered us from the power of darkness and hath translated us into the kingdom of his dear Son. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When Jesus was on this earth, இயேசு இந்த பூமியில் காணப்பட்டபோது he spoke about the three kingdoms. அவர் மூன்று ராஜ்யங்களை குறித்து பேசினார். One is the spiritual kingdom, ஒன்று ஆவிக்குரிய ராஜ்யம், that is kingdom of his dear Son. அதுதான் அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. Second, the kingdom on the earth, இரண்டாவது பூமியில் இருக்க போகிறதான ராஜ்யம், that is millennium, or 1000 years. அது 1000 வருட அரசாட்சி அல்லது 1000 வருட அரசாட்சியின் போதுள்ள ராஜ்யம். And third is eternal state. மூன்றாவது நித்திய ராஜ்யம். So are the kingdom of the Father. அது பிதாவின் ராஜ்யம் என்றும் சொல்லப்படுகிறது. A kingdom means there should there are things should be done in that kingdom. ஒரு ராஜ்யம் என்று சொல்லும்போது அந்த ராஜ்யத்தில் சில காரியங்கள் நடைபெற வேண்டும். Kingdom have 4 things. ஒரு ராஜ்யத்தில் 4 அம்சங்கள் உள்ளன. A kingdom should have 4 things, then only it will called as a kingdom. ஒரு ராஜ்யம் என்று சொன்னால் அதற்கு 4 அம்சங்கள் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது ராஜ்யம் என்று சொல்லப்படும். First of all, there should be a king. முதலாவது ஒரு ராஜா இருக்க வேண்டும். And second, a people to be ruled over. இரண்டாவதாக அந்த ராஜா ஆளுகை செய்யக்கூடிய ஜனங்கள் இருக்க வேண்டும். Third, the laws and the rules should be there. மூன்றாவது அந்த ராஜ்யத்துக்குரிய விதிமுறைகள் சட்டதிட்டங்கள் இருக்க வேண்டும். Fourth, the officers should be there. நான்காவது அந்த ராஜ்யத்தினுடைய அலுவலர்கள் அல்லது உத்தியோகஸ்தர்கள் இருக்க வேண்டும். Then only we can say it's a kingdom. இவை நான்கும் இருக்கும் பட்சத்தில் தான் அதை ராஜ்யம் என்று சொல்ல முடியும். Kingdom of God is like a earthly kingdom. தேவனுடைய ராஜ்யமும் கூட ஒரு பூமிக்குரிய ராஜ்யத்தை போல் தான் இருக்கிறது. But in other sense we can see it's different from the earthly kingdom. ஆனால் வேறொரு கோணத்தில் நாம் பார்த்தால் அது இந்த பூமிக்குரிய ராஜ்யங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. Earthly kingdom we can see they are won by the sword and retained by the sword. பூமிக்குரிய ராஜ்யங்களை பார்க்கும்போது அந்த ராஜ்யங்கள் பட்டயத்தினால் கைப்பற்றப்படுகின்றன, பட்டயத்தினால் பாதுகாக்கப்படுகின்றன. But Christ here we can see he told about the spiritual kingdom. ஆனால் கிறிஸ்து ஆவிக்குரிய ராஜ்யத்தை குறித்து இங்கே சொல்லும்போது he told that my kingdom is not of this world. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று அவர் சொன்னார். In John's Gospel chapter 18 verse 36 when we read, யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது there we can see Jesus told my kingdom is not of this world. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று இயேசு சொன்னதை நாம் அங்கே வாசிக்கிறோம். Read that words. தயவுசெய்து வாசிங்க. Jesus answered, my kingdom is not of this world. If my kingdom were of this world, then would my servants fight that I should not be delivered to the Jews, but now is my kingdom not from hence. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். So here Jesus told very clearly, my kingdom is not of this world. இங்கே மிக தெளிவாக இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. If my kingdom were in the world, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் then my servants will fight. என்னுடைய ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள். That I should not deliver for the Jews. நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்படாதபடிக்கு அவர்கள் போராடி இருப்பார்கள். But
now is my kingdom not from hence. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியது அல்ல. That means a spiritual kingdom is not the kingdom of this earth. இதனுடைய அர்த்தம் இந்த ஆவிக்குரிய ராஜ்யம் இந்த பூமியில் காணப்படுகிற ஒரு ராஜ்யத்தை போன்றது அல்ல. So if we want to go to heaven or the kingdom of heaven, நீங்கள் பரலோகத்துக்கு அல்லது பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல விரும்பினால், first of all you have to come to the spiritual kingdom. முதலாவது இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள் நீங்கள் கடந்து வர வேண்டும். Without the spiritual kingdom no one cannot enter into the kingdom of heaven. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் கடந்து வராமல் யாரும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. See, here we can see the my kingdom. Jesus told my kingdom. இயேசு இங்கே என் ராஜ்யம் என்று குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். So here he came on this earth and established his kingdom on this earth. அவர் இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் என்று இதிலிருந்து விளங்குகிறது. That means a spiritual kingdom. அது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். So that only we can see the high priests, scribes and all the lawyers, everyone rejected Jesus Christ. எனவேதான் பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் நியாயசாஸ்திரிகளும் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் புறக்கணித்ததை நாம் பார்க்கிறோம். Because they thought Jesus going to establish like a earthly kingdom, but the teaching of Jesus, the works of Jesus is different from the earthly kingdom. ஏனென்றால் இயேசு ஒரு பூமிக்குரிய ராஜ்யத்தை தான் ஸ்தாபிக்க போகிறார் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனால் இயேசுவினுடைய கிரியைகள் மற்றும் இயேசுவினுடைய போதனைகள் ஒரு பூமிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பவருக்கு முற்றிலும் விகற்பமாகவே இருந்தது. When Jesus cast out devils, what the Jews told to they given so many unwanted words against Jesus. இயேசு பிசாசுகளை துரத்தின போது பல வீணான தகாத வார்த்தைகளை இயேசுவுக்கு விரோதமாக யூதர்கள் பேசினதை நாம் பார்க்கிறோம். Jesus casting out devils because he is the head of the devils. இயேசு பிசாசுகளின் தலைவனாய் இருக்கிறார், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறார் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். According to book of Matthew the Gospel chapter 12, when we read, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, there we can see when Jesus cast out devils what they told. இயேசு பிசாசுகளை துரத்தின போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். He is the head of the devil, captain of the devils. அவர் பிசாசுகளுடைய தலைவனாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். So what Jesus told, இயேசு அதற்கு என்ன மாறுத்தரம் சொன்னார்? if I cast out devil by the spirit of God, the kingdom of God is come upon you. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. So here we can see Jesus cast out the devil with the power and authority. இயேசு வல்லமையோடும் அதிகாரத்தோடும் பிசாசுகளை துரத்தினதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். Verse 25 we can see every kingdom divided against itself and brought desolation. தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம் என்று 25ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். Every city or house divided against itself, it will not stand. தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணம் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. So if Satan cast out Satan is divided against himself, how shall then his kingdom stand? 26ஆம் வசனம், சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும் என்று இயேசு கேட்கிறார். So Jesus performed his kingdom is a spiritual kingdom, not earthly or carnal kingdom. எனவே இயேசு தம்முடைய ராஜ்யத்தின் கிரியைகளை செய்தபோது அது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யமாகவே இருந்தது. அது ஒரு பூமிக்குரிய ராஜ்யமாகவோ அல்லது மாம்சத்தின்படியான ராஜ்யமாகவோ இருக்கவில்லை என்பது தெளிவாகிறது. When Jesus Christ saw the Jewish people, they are not obeying to the commandment of God. யூதர்கள் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடப்பதில்லை என்று இயேசு கண்டபோது, what Jesus told, இயேசு என்ன சொன்னார்? in book of Matthew the Gospel chapter 21 verse 43 when we read, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, there we can see they didn't accept Jesus Christ as a son of God. அங்கே அவர்கள் இயேசுவை தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். He became a rejected stone. அவர் தள்ளப்பட்ட ஒரு கல்லாக மாறினார். So what Jesus told, இயேசு என்ன சொன்னார்? verse 43 we can see, therefore I say unto you,
the kingdom of God shall be taken from you and given to a nation bringing forth fruits. 43ஆம் வசனத்தில் இயேசு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். So here we can see Jesus want to establish a spiritual kingdom that expecting fruits or the good character. இயேசு ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்பினதாகவும் அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களிடமிருந்து நல்ல கனிகளை அல்லது நல்ல சுபாவங்களை அவர் எதிர்பார்த்ததாகவும் நாம் இங்கே பார்க்கிறோம். Spiritual kingdom was to be assured in the lifetime of his hearers. அவருக்கு செவி கொடுத்த ஜனங்களுடைய அந்த நாட்களிலேயே இந்த ஆவிக்குரிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டியதா இருந்தது. In book of Mark's the Gospel chapter 9 verse 1 when we read, மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, there we can see Jesus told, verily I say unto you that there are some of them that stand here which shall not taste the death till they have seen the kingdom of God come with power. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதை நாம் வாசிக்கிறோம். So here we can see this kingdom he introduced without any show or ostentation. That means excessive display. அதாவது வெளியரங்கமாக காண்பித்துக் கொள்ளாமல் இந்த ராஜ்யத்தை அவர் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவதை நாம் இங்கே பார்க்கிறோம். Some they want to reveal that kingdom in outward and they want to show that something is a great. சிலர் தங்களுடைய ராஜ்யத்தின் வெளியரங்கமான மகிமைகளை காண்பிக்க விரும்புகிறார்கள். ஏதோ ஒரு பெரிய காரியம், விசேஷமான காரியம் தங்களிடத்தில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உண்டாக்க விரும்புகிறார்கள். But Jesus came to establish his kingdom, a spiritual kingdom, in the way of humble manner. ஆனால் ஒரு தாழ்மையான விதத்தில் இயேசு தம்முடைய ராஜ்யத்தை, இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். When we meditate about the certain qualities or the character of the spiritual kingdom, இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தின் சில தன்மைகளை அல்லது சில சுபாவங்களை நாம் தியானிக்கும் போது, so if you want to come to the spiritual kingdom, then only you can enter into the heavenly kingdom. நீங்கள் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் கடந்து வந்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தினுள் பிரவேசிக்க முடியும். So in order to enter into heavenly kingdom, what Jesus told, நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் அதற்கு இயேசு என்ன சொன்னார்? born of water and born of spirit can only enter into this kingdom. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள் மாத்திரமே அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொன்னார். That means a person should come into the right repentance in his life. அதற்காக ஒரு நபர் தன்னுடைய ஜீவியத்தில் சரியான மனம் திரும்புதலுக்குள் கடந்து வர வேண்டியது அவசியமாகிறது. We have to confess our sins and we have to believe that Jesus Christ died on the cross of Calvary to save from my sins. என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை ரட்சிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்பதை விசுவாசித்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு அவைகளை அறிக்கை செய்து விட வேண்டும். When we confess like that and when we believe that blood of Jesus will cleanse and purge from all my sins, then we will attain the experience of salvation. அப்படி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்து கொள்கிறோம். Second thing, in order to enter into the kingdom of heaven, what we have to do, இரண்டாவதாக பரலோக ராஜ்யத்தினுள் பிரவேசிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? we have to take water baptism. நாம் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். That means we have to put on Christ in our life. அதாவது கிறிஸ்துவை நம்முடைய ஜீவியத்தில் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். We have to die to sin and live for Christ. நாம் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு என்று பிழைத்திருக்க வேண்டும். We have to walk in the newness of life. நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். So Jesus also did an exemplary life. He also took water baptism. இயேசுவும் அதற்கு முன்மாதிரியான ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாக தாமும் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதை நாம் அறிவோம். In order to bring everyone into this spiritual kingdom, Jesus showed a good exemplary life. நாம் எல்லாரையும் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள் கொண்டு வரும்படியாக இயேசு நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியை காண்பித்தார். And not only that, we have, in order to enter into the eternal kingdom, we have to receive the baptism of the Holy Spirit. அது மாத்திரமல்ல, தேவனுடைய நித்தியமான ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக நாம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். So that the word of God says the kingdom of God.
தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. The Holy Spirit is a kingdom of God. பரிசுத்த ஆவி அது தேவனுடைய ராஜ்யம் என்று வேதம் சொல்லுகிறது. So, when we attain the spiritual kingdom only, then only we can enter into the millennium or eternal habitation. இப்படியாக நாம் முதலாவதாக இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தால்தான் அடுத்ததாக 1000 வருட அரசாட்சியின் ராஜ்யத்துக்குள் அதற்கு அடுத்து நித்திய ராஜ்யத்துக்குள் நாம் நித்திய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசிக்க முடியும். For that we have to go through the 3 experience in our life. அதற்காக 3 அனுபவங்களினூடாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வர வேண்டும். After receiving the baptism of the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு then we are coming into the kingdom of dear son. அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். The kingdom of dear son is the character. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்பது சுபாவத்தை மையமாய் கொண்டது. Without the character, no one can go into the kingdom of heaven. இந்த சுபாவம் இல்லாமல் ஒருவரும் தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. So let us meditate what are the certain aspects of the character of the spiritual kingdom. இந்த ஆவிக்குரிய ராஜ்யம் அதாவது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தினுடைய சில தன்மைகள் சில சுபாவங்கள் என்ன என்பதை நாம் இப்பொழுது தியானிப்போம். First of all, Jesus told about the spiritual kingdom. முதலாவது இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தை குறித்து இயேசு சொல்லும்போது In Matthew's Gospel chapter 6 verse 33 when we read, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். So first of all we have to seek the kingdom of God and his righteousness. எனவே நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். So we should not, like Gentiles, we should not seek the things of this earth. அஞ்ஞானிகளைப் போல புறஜாதிகளைப் போல நாம் இந்த பூமிக்குரிய காரியங்களையே தேடிக்கொண்டிருக்க கூடாது. We have to seek the law or seek the kingdom of God and his righteousness. நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். And all these things will be added unto us. அப்பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். All the earthly blessings, physical blessing and material blessing will be added unto us. இவைகள் எல்லாம் என்று சொன்னால் சரீர பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் பொருளாதார எல்லா ஆசீர்வாதங்களும் மற்றும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். Even in the Old Testament we can see about David also. பழைய ஏற்பாட்டில் நாம் தாவீதை குறித்து பார்க்கும்போது In Psalms chapter 23 verse 6 when we read, 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது surely goodness and mercy shall follow me all the days of my life, I will dwell in the house of the Lord. மெய்யாகவே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறான். Here surely goodness and mercy shall follow me all the days of my life. மெய்யாகவே நன்மையும் கிருபையும் என் வாழ்நாளெல்லாம் என்னை தொடரும் என்று அவன் சொல்லுகிறான். I will dwell in the house of the Lord. நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். So now in the spiritual kingdom, we are the spiritual kingdom. Those who have received the baptism of the Holy Spirit, we are the God dwells in us. So all the goodness and mercy will follow all the days of our life. ஆவிக்குரிய ராஜ்யத்தை பார்க்கும்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நாம் தான் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். தேவன் நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறார். எனவே நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரக்கூடியதாக இருக்கிறது. We are not like a Gentiles to seek the things of this earth. We are called and chosen in the spiritual kingdom to seek the kingdom of God and his righteousness. நாம் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் பங்கு கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்படியாக தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம். நாம் அஞ்ஞானிகள் புறஜாதிகளைப் போல பூமிக்கு அடுத்தவைகளை பூமிக்குரிய காரியங்களை தேட வேண்டியவர்கள் அல்ல. How many of you received the baptism of the Holy Spirit? எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? Lift up your hands and shout hallelujah. கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். Yes, the kingdom of God is in us. ஆம், தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. So when we seek the kingdom of God and his righteousness, every blessing will proceed in our life. நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய ஜீவியத்துக்குள் கடந்து வரும். As we know by the anointing or the baptism of the Holy Spirit, we are kings and the priest. நாம் அறிந்திருக்கிறது போல அபிஷேகத்தின் மூலமாக அல்லது பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறோம். In the book of Revelation chapter 1 verse 6 when we read, God has anointed us as kings and priests.
வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது தேவன் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். Wherever the king goes, all the belongings, all the things will follow the king. ராஜா எங்கெல்லாம் செல்கிறாரோ அவருக்கு தேவையான சகல பொருட்களும் வஸ்துக்களும் அவரை பின்தொடர்ந்து செல்லும். Because king is under king have authority and power. ஏனென்றால் ஒரு ராஜா வல்லமையும் அதிகாரமும் உடையவனாக இருக்கிறார். Yes, by the baptism of the Holy Spirit, God has anointed us with the power and authority. For that, let us lift our hands and shout hallelujah. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக தேவன் நம்மை வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதற்காக நாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். So we have to use this power and authority in our day to day life. நம்முடைய அனுதின வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டும். So we have to seek the righteousness means what it mean. நாம் தேவனுடைய நீதியை தேட வேண்டும் என்று சொல்வதின் அர்த்தம் என்ன? So we have to exceed a righteousness of scribes and Pharisees. பரிசேயர் வேதபாரகர் என்பவர்களுடைய நீதியை நாம் தாண்டி நம்முடைய நீதி அதற்கு அதிகமாக இருக்க வேண்டும். When we receive the baptism of the Holy Spirit, this righteousness, we go from righteousness to righteousness. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம் நீதியிலிருந்து நீதிக்கு கடந்து போகிறோம். That means we are going from faith to faith. அதாவது விசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு கடந்து போகிறோம் என்று சொல்லலாம். So when we exceed in the righteousness of Pharisees and scribes, then only we can enter into the kingdom of heaven. நம்முடைய நீதி பரிசேயர் வேதபாரகருடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இருந்தால் மட்டுமே நாம் தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். New Testament righteousness will go into deeper and deeper in our spiritual life. புதிய ஏற்பாட்டு நீதி என்று சொல்வது அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆழங்களுக்குள் நம்மை கொண்டு போகக்கூடியதா இருக்கிறது. So we have to be always maintain our life in the spiritual kingdom. எனவே இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் நம்முடைய ஜீவியத்தை எப்பொழுதுமே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Second character of the spiritual kingdom is இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய அடுத்த சுபாவம், whosoever shall say thou fool, they will put into danger and hellfire. யார் தன்னுடைய சகோதரனை பார்த்து மூடனே என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எரி நரகத்துக்கு பாத்திரராய் இருப்பார்கள். Because the word is proceeding from the despiteful heart. ஏனென்றால் அப்படிப்பட்ட வார்த்தை ஒரு கபடமான இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. Matthew's Gospel chapter 5 verse 22, Jesus told, மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 22 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், those who say fool or your brother Raka, they will put into hellfire. தன் சகோதரனை பார்த்து மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான் என்று சொல்லுகிறார். So if you are in the spiritual kingdom, you should not say to your brethren, you are fool. நீங்கள் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள் காணப்படுகிறவர்கள் என்பது மெய்யானால் உங்களுடைய சகோதரனை பார்த்து மூடனே என்று நீங்கள் சொல்லக்கூடாது. Third character or the aspect of the spiritual kingdom, மூன்றாவது இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய தன்மை என்ன? in the Old Testament, if you commit adultery with a woman, you will be killed. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் ஒரு பெண்ணோடு நீங்கள் விபச்சாரம் செய்தால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். But in the New Testament, Jesus revealed, if you see a woman through the lust of the eyes, you are already committed adultery in your heart. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு வெளிப்படுத்தின நீதி என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் அவளோடு ஏற்கனவே உங்கள் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். So dear beloved ones, we are in the spiritual kingdom. We should not commit adultery in our heart. அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் காணப்படுகிறவர்கள் ஆதலால் நம்முடைய இருதயத்திலும் நாம் விபச்சாரம் செய்யக்கூடாது. If word of God says, Jesus told in Matthew's Gospel chapter 5 verse 28, you already committed adultery in your heart. நீங்கள் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் ஏற்கனவே இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 28 வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். Fourth thing in the spiritual kingdom, what we can see, நான்காவதாக இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் நாம் பார்க்கிற தன்மை என்ன? anything more than that, you have to say yea, yea, nay, nay. நீங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும், அதற்கு மிஞ்சி சொல்லக்கூடாது. Even it may become evil unto us, we have to say yes
yes, no means no. அது நமக்கு ஒருவேளை தீமையாக இருந்தாலும் கூட உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தான் நாம் சொல்ல வேண்டும். When our nature is transformed, நம்முடைய சுபாவம் மறுரூபமாக்கப்படும் போது, oh, such a man as an inclination to the false nature is changed. நாம் நம்முடைய பழைய மனுஷன் அந்த விழுந்து போன சுபாவத்தின் பக்கமாய் சாய்ந்திருந்தானே அந்த சாய்வு மாற்றப்படுகிறது. Jesus told in Matthew's Gospel chapter 5 verse 33 to 37, we can read from this words. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33 இலிருந்து 37 வரைக்கும் இயேசு இதை பற்றி சொன்னதை நாம் படிக்கிறோம். Fifth character of the kingdom, spiritual kingdom. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய ஐந்தாவது சுபாவம். What Jesus told, இயேசு அதை பற்றி என்ன சொல்லுகிறார்? for an eye to eye, for the tooth to tooth, or tit for tat. பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பழிக்கு பழி என்று இருந்தது. This is called justice. இதுதான் நீதி என்று சொல்லப்பட்டது அல்லது நியாயம் என்று சொல்லப்பட்டது. But the New Testament righteousness is willing to be defrauded. ஆனால் புதிய ஏற்பாட்டு நீதி என்று சொல்லும்போது ஏமாற்றப்படுவதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாய் இருக்கிறது. See the character of how Jesus revealed the character of the spiritual kingdom. இயேசு ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய சுபாவத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். Beautifully through his parables and the word of Jesus proceed out of his mouth, and he revealed the spiritual kingdom. இயேசு சொன்ன உவமைகள் மூலமாகவும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதான அழகான வார்த்தைகள் மூலமாகவும் இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய தன்மைகளை அவர் வெளிப்படுத்தினார். In book of 1 Corinthians chapter 6 verse 7 onwards, when we read, முதலாம் கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, there we can see read 7 and 8. 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசியுங்கள். Now therefore there is utterly a fault among you, because you go to law one with another. Why do ye not rather take wrong? Why do ye not rather suffer yourselves to be defrauded? Nay, ye do wrong and defraud, and that your brethren. நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. So here we can see we have to endure everything for the sake of the spiritual kingdom. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தின் நிமித்தமாக நாம் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் இங்கே படிக்கிறோம். If we have a right, if we do according to the Old Testament law, நாம் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி கிரியை செய்தால் it may be called as justice. அது நியாயம் என்று ஒருவேளை சொல்லப்படலாம். But you and I cannot stand before the Son of God with the righteousness of God. ஆனால் நீங்களும் நானும் தேவகுமாரனுக்கு முன்பாக அல்லது தேவனுடைய நீதிக்கு முன்பாக நிற்க முடியாமல் போய்விடும். So that St. Paul told, know ye not that unrighteousness shall not inherit the kingdom of God. எனவேதான் அதை தொடர்ந்து பரிசுத்த பவுல் இப்படி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? Be not deceived. வஞ்சிக்கப்படாதிருங்கள். So we can see the list, those who are doing such a life, they cannot inherit the kingdom of God. அங்கே ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். In verse 11, the conclusion of St. Paul, what he told, 11ஆம் வசனத்தில் இந்த விஷயத்தினுடைய முடிவுரையாக பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? and such were some of you like that, but now you are washed and sanctified and justified in the name of our Lord Jesus and the Spirit of God. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். So we can see that we have to do the righteous things and we have to grow in the righteous character. நாம் நீதியுள்ள கிரியைகளை நடப்பித்து நீதியின் சுபாவத்தில் வளர வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். Next we can see about the sixth character of the spiritual kingdom. ஆவிக்குரிய அந்த ராஜ்யத்தினுடைய ஆறாவது சுபாவத்தை நாம் கவனிப்போம். No amount of prayer and alms giving for human praise which avails
For anyone who does it unto God will not cater for the human praise. அதாவது நாம் எந்த அளவுக்கு ஜெபித்தாலும் சரி, எந்த அளவுக்கு தான தர்மங்களை செய்தாலும் சரி, அது மனிதனுடைய புகழ்ச்சிக்காக செய்யப்படலாகாது. அப்படி நாம் மனிதனுடைய புகழ்ச்சிக்காக நாம் செய்வோம் என்று சொன்னால் அது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை. So if God wants to accept your prayer and alms, what we have to do in the spiritual kingdom? இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் உங்களுடைய ஜெபங்களையும் உங்களுடைய தான தர்மங்களையும் தேவன் அங்கீகரிக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? What the word of God says, வேதவசனம் என்ன சொல்லுகிறது? when the right hand do, the left should not know. வலது கரம் செய்வதை இடது கரம் அறியலாகாது. So our prayers should be secret, that heavenly Father have to accept our prayers. நம்முடைய பரமபிதா நம்முடைய ஜெபங்களை அங்கீகரிக்க வேண்டுமானால் நம்முடைய ஜெபங்கள் ரகசியமாக இருக்க வேண்டும். We have to know time to meditate all these things. Just I will quote the word of God. நாம் இதையெல்லாம் தியானிக்க நமக்கு நேரம் இல்லை. நான் வசன ஆதாரங்களை மாத்திரம் சொல்லிக் கொண்டு போகிறேன். Jesus told about this in Matthew's Gospel, chapter 6, verse 1 to 8. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் முதல் 8 வசனங்களில் மேல் சொல்லப்பட்ட காரியத்தை இயேசு சொன்னார். So here we can see our arms, our things, all should be hidden till Jesus comes. நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய ஜெபங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசு வரும் வரைக்கும் மறைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். If you expose, what will happen? நீங்கள் அதை வெளிப்படுத்தினால் என்ன சம்பவிக்கும்? You will be deceived by the devil. நீங்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்படுவீர்கள். So our prayers always should be hidden, our arms should be hidden, everything should be hidden in Christ. நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய ஜீவியத்தின் சகல அம்சங்களும் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். So that is the character. அதுதான் சுபாவம். Seventh, we can see we should not know having laying treasure on the earth. ஏழாவது, இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தின் தன்மை குறித்து பார்க்கும்போது இந்த பூமியில் நமக்காக பொக்கிஷங்களை நாம் சேர்த்து வைக்கலாகாது. If you want to maintain the spiritual kingdom, you should not keep the treasure on this earth. நீங்கள் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் பூமியில் உங்களுக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க கூடாது. See, those who are laying treasure when in the spiritual life, starting of their life, they were so spiritual, so zeal for the Lord. Once the Lord blessed them and they are looking towards the blessing which the Lord has given in their life. ஆண்டவருக்காக மிகவும் பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவரை மிகவும் நேசித்த சிலரை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்த பிற்பாடு அவர்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு அந்த ஆசீர்வாதங்களை கண்ணோக்கி அதற்கு பின்னால் போகிறதை நாம் பார்க்கிறோம். Even we can see those who are so spiritual in the spiritual kingdom, and after so many years when they were blessed by the Lord, they are no more in this faith life. நாம் இன்னும் பார்க்கும்போது இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் ஆரம்பத்தில் கர்த்தருக்காக வைராக்கியத்துடன் செயல்பட்டவர்கள் பின்னால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்த போது இந்த விசுவாச பாதையிலேயே அவர்கள் இல்லாமல் போனதை நாம் பார்க்கிறோம். Because in their former days their eyes is fixed only to the Lord. ஏனென்றால் அவர்களுடைய ஆரம்ப நாட்களில் அவருடைய கண்கள் கர்த்தர் மேல் மாத்திரம் பதிக்கப்பட்டிருந்தது. When they were blessed, now their eyes is fixed only to the blessing which the Lord has given in their life. இப்பொழுது அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் மேல் தான் அவர்களுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. But what the word of God says, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? the just shall live by faith. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். See how much more we increase the money, how much more we increase everything, one day we have to live in this world. எவ்வளவுதான் நம்முடைய பணத்தையும் மற்ற வசதி வாய்ப்புகள் சௌகரியங்களை நாம் பெருக்கிக் கொண்டாலும் இந்த பூமியில் இவைகள் எல்லாவற்றையும் ஒரு நாள் நாம் விட்டு தான் சொல்ல வேண்டும். Yes, we need a house, we need a vehicle, we need our things. Yes, it's true, but our eyes should not fixed in these matters. நமக்கு ஒரு வீடு அவசியம், வாகனம் அவசியம், நமக்கு பொருட்கள் அவசியம் தான். ஆனால் இப்படிப்பட்ட எந்த காரியத்திலும் நம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டு விடக் கூடாது. The just shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். So those who live by faith, they have no they will live a life without worries. விசுவாசத்தினால் பிழைக்கிறவர்கள் அவர்கள் கவலையற்ற ஒரு ஜீவியம் செய்யக்கூடியவர்களாய் இருப்பார்கள். They were given only today and they will look for
after tomorrow. இன்றைக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும் என்று அவர்கள் இருப்பார்கள். நாளைய தினத்தின் காரியம் நாளைக்கு பார்க்கப்படும் என்று இருப்பார்கள். They will look for tomorrow towards God only. நாளைய தினத்தின் தேவைகளுக்காக தேவனை நோக்கி தான் அவர்கள் பார்ப்பார்கள். So Jesus told, if you want to be in this spiritual kingdom, you have to live by faith. நீ இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீ விசுவாசத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். In Matthew's Gospel chapter 6 verse 19 when we read, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, and verse 30 to 34 also Jesus told, lay not the treasure. 30ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் கூட இயேசு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். So if we live by faith only, we can survive in the spiritual kingdom, otherwise we will be put out from the spiritual kingdom. நாம் விசுவாசத்தினால் ஜீவித்தால் மட்டுமே இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும். இல்லாவிட்டால் நாம் அதற்கு புறந்தள்ளப்படுவோம். And the next thing, in order to survive in the spiritual kingdom, இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் நாம் பிழைத்திருப்பதற்கான அடுத்த சுபாவம், we should not judge unrighteously. நாம் அநியாயமாக, அநீதியாய் நியாயம் தீர்க்க கூடாது. We should see the matter clearly and perfect, and then only we can strengthen our brethren. தெளிவாகவும் பூரணமாகவும் முழுமையாகவும் ஒரு விஷயத்தை கண்டுதான் நாம் காரியங்களை நிதானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சகோதரரை நாம் பலப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்போம். If anyone says about any brethren and you believe that and you look that brother in that angle or in that way, that means you are not in the spiritual kingdom, you are judging unrighteously. யாரோ ஒருவர் இன்னொருவரை பற்றி ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொன்னால், நீங்கள் அந்த விஷயத்தை முழுமையாகவும் தெளிவாகவும் ஆராயாமல் அவர்களை நியாயம் தீர்த்து விட்டால் நீங்கள் அநியாயமாய் நியாயம் தீர்க்கிறீர்கள். எனவே நீங்கள் இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய ஆவிக்குரிய ராஜ்யத்தில் இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். That means you are doing a hypocritical life. நீங்கள் ஒரு மாயமாலமான ஜீவியம் செய்கிற மாயக்காரராய் இருக்கிறீர்கள். So such hypocritical life when we do, we are out of the spiritual kingdom in our life. இப்படிப்பட்ட ஒரு மாயமாலமான வாழ்க்கையை நம்முடைய ஜீவியத்தில் நாம் செய்யும்போது ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கு வெளியே தான் நாம் இருக்கிறோம். So that Jesus told in Matthew's Gospel chapter 7 when we read, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு இதை பற்றி சொன்னதை நாம் வாசிக்கும் பொழுது, verses 1 to 5 when we read, முதல் 5 வசனங்களை பார்க்கும் பொழுது, judge not that ye be not judged. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். For with what judgment ye judge, ye shall be judged, and the measure you meet, it shall be measured to you again. ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். Last week our center pastor told about the beam and the mote. கடந்த வாரம் எங்களுடைய சென்ட்ரல் பாஸ்டர் இந்த சகோதரன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பற்றியும் துரும்பை குறித்தும் பேசினார். Here also Jesus very clearly spoke about the mote that is in the brother's eye, and consider not the beam that is in thine own eye. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்று இயேசு இங்கே தெளிவாக சொல்லுகிறார். That means verse 5 it is written, thou hypocrite. 5ஆம் வசனத்தில் அப்படிப்பட்டவர்களை பார்த்து மாயக்காரனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So that only word of God says that we have to fulfill this salvation with fear and trembling. அதனால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். Every day we have to fear with trembling, we have to fulfill the final salvation. பயத்தோடும் ரட்சிப்போடும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கடைசி ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். So we should not judge wrongly any person in our life. எந்த ஒரு நபரையும் நம்முடைய ஜீவியத்தில் நாம் தவறாக நியாயம் தீர்க்க கூடாது. Even if you see your brethren doing wrong, what we have to do? உங்களுடைய சகோதரன் தவறிழைப்பதை நீங்கள் கண்டாலும் கூட என்ன செய்ய வேண்டும்? What the word of God says about that? கர்த்தருடைய வசனம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? You read in book of Galatians chapter 6 verse 1 when we read. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, there we can see if a brethren was put into a fault, taken into fault. Read that word. 6ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். Brethren, if a man be overtakers in a fault, ye which are spiritual, restore such an one in the spirit of meekness, considering thyself, lest thou also be tempted. சகோதரரே,
ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. Here we can see if a man be overtaken a fault. ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், we are spiritual, which we are spiritual. நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். That means we are in the spiritual kingdom. அதாவது இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். That which are spiritual, it means we are in the spiritual kingdom. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய ராஜ்யமாக இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நீங்கள், Restore such one in spirit of meekness and considering thyself, let thou also be tempted. சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. See, if you find fault among the brethren and if you judge your brethren, and later part you will fall in the same fault. நீங்கள் உங்களுடைய சகோதரரிடத்தில் குற்றம் பிடித்து அதன் அடிப்படையில் அவர்களை நியாயம் தீர்த்து கொண்டிருந்தால் பின் நாட்களில் அதே தவறில் நீங்கள் அகப்படுவீர்கள். And you will be rejected from the spiritual kingdom. நீங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்திலிருந்து புறம்பாக்கப்படுவீர்கள். You may come to church, you can join with the worship fellowship, but you will away from the spiritual kingdom. நீங்கள் சபைக்கு வரலாம், சேர்ந்து ஆராதிக்கலாம், இந்த ஐக்கியத்தில் காணப்படலாம், ஆனால் ஆவிக்குரிய ராஜ்யத்தை பொறுத்தமட்டில் நீங்கள் தூரமாகவே இருப்பீர்கள். When Jesus want to establish the spiritual kingdom, but at the same time the high priest, the scribes, the Pharisees, they looked into another angle. இயேசு இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் முயன்று கொண்டிருந்த போது இந்த பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் நியாயசாஸ்திரிகளும் பரிசேயரும் வேறொரு கோணத்தில் அதை பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Because they are a hypocrite. ஏனென்றால் அவர்கள் மாயக்காரராய் இருந்தார்கள். Because they are outwardly they are showing spiritual, but inwardly there is no spirituality. ஆவிக்குரியவர்கள் என்ற புறம்பான தோற்றத்தை அவர்கள் உடையவர்களாய் இருந்து ஆனால் உள்ளே அவர்களுக்குள் ஆவிக்குரிய தன்மைகள் எதுவும் காணப்படாதவர்களாய் இருந்தார்கள். What Jesus told, இயேசு என்ன சொன்னார்? in John's Gospel chapter 7 when we read, யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நாம் verse வாசிக்கும்போது 24, judge not according to the appearance, judge a righteous judgment. 24ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். Because our God is a righteous God. ஏனென்றால் நம்முடைய தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார். He is perfect in righteousness. அவர் நீதியில் பூரணராய் இருக்கிறார். So Jesus very clearly seeing the Jews and all the people, he told, judge righteous judgment. யூதர்கள் மத்தியில் இருந்த அனைத்து தரப்பினரையும் பார்த்து இயேசு சொன்னார், நீதியின்படி நீங்கள் தீர்ப்பு செய்யுங்கள். Ninth, we can see the character of the spiritual kingdom. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய 9வது தன்மையை பற்றி நாம் பார்க்கும்போது, No, we should not have no deception wearing long robes and long dresses. நாம் ஒரு மாயமான தோற்றத்தை உடையவர்களாய் இருந்து நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியக்கூடாதாம். The long robes. நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு இருக்க கூடாது. So what it shows, அது எதை காட்டுகிறது? inwardly there is no spirituality, outwardly they show as a spiritual. உள்ளே ஆவிக்குரிய தன்மை இல்லை, ஆனால் வெளியரங்கமாக ஆவிக்குரியவர்களை போல அவர்கள் தோற்றமளிக்கிறார்கள். When the time of Jesus, the priest used to wear the long robes. இயேசுவின் நாட்களில் ஆசாரியர்கள் நீண்ட நாடா உள்ள அங்கிகளை தரித்திருப்பார்கள். They reveal they are priest. அது அவர்கள் ஆசாரியர்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதா இருந்தது. But the character was outside. They revealed as through the dress, but the inward character is raving wolves. ஆவிக்குரியவர்களை போல அவருடைய வஸ்திரம் வெளியரங்கமாக தோற்றமளித்தது, ஆனால் உள்ளே அவருடைய சுபாவமானது மிகவும் மோசமாக இருந்தது. So Jesus told in Matthew's Gospel chapter 7 verse 15 and 16 when we see, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15 16 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு என்ன ye சொல்கிறார்? shall know from their fruits. நீங்கள் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். Ye shall know from their fruits. அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். So there is no inward transformation, means there is no fruits at all. உள்ளே ஒரு மறுரூபம் உண்டாகாத பட்சத்தில் கனிகள் இல்லை என்றுதான் அர்த்தம். But inward transformation is a process or daily or in our life is going on, means
From then we can do the will of God. ஆனால் உள்ளே மறுரூபம் என்பது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே நடைமுறையில் நடக்கிற ஒரு செயலாக இருக்கிறது. அது நமக்குள் நடக்கும்போது நாம் தேவனுடைய சித்தத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாய் இருப்போம். In this kingdom we can see also, next we can see also officers. இந்த ராஜ்யத்தில் அடுத்ததாக நாம் உத்தியோகஸ்தர்களை பார்க்கிறோம். In the spiritual kingdom God appoint and ordained the disciples as apostles. இந்த ராஜ்யத்தில் தேவன் தம்முடைய சீஷர்களை அப்போஸ்தலர்களாக ஏற்படுத்தினார். So the word of God says they should follow Jesus. அவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. And so they are called as eunuchs in the New Testament church. The servants of God appointed, ordained in this church, they are called eunuchs. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபையில் ஏற்படுத்தப்பட்டதான அப்போஸ்தலர்கள் அவர்கள் அன்னகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். In Matthew's Gospel chapter 19 verse 11 and 12 we can see the eunuchs is separated for the kingdom of heaven. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 12 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும்போது இப்படிப்பட்ட அன்னகர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வேறு பிரிக்கப்பட்ட அன்னகர்கள் என்று நாம் படிக்கிறோம். In book of Isaiah chapter 56 verse 3 when we read, ஏசாயாவின் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது there we can see about the eunuchs. அங்கே நாம் அன்னகர்களை குறித்து பார்க்கிறோம். Chapter 56 verse 3 read, ஏசாயா 56:3 வாசிப்போம். Neither let the son of the stranger that had joined himself to the Lord speak, saying, the Lord hath utterly separated me from his people. Neither let the eunuch say, behold, I am a dry tree. கர்த்தரை சேர்த்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. So here we can see let the son of the stranger had joined himself to the Lord. கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் என்று நாம் இங்கே படிக்கிறோம். So that means they have to separate for the Lord because of the spiritual kingdom. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தின் நிமித்தமாக அவர்கள் தேவனுக்கு என்று தங்களை வேறு பிரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். They have to separate among the men and among the earth. அவர்கள் பூமியிலிருந்தும் மனுஷரிலிருந்தும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். Here we can see the eunuchs shouldn't say I am a dry tree. அப்படிப்பட்ட அன்னகன் அவன் நான் ஒரு பட்ட மரம் என்று சொல்லக்கூடாது என்று நாம் இங்கே படிக்கிறோம். Why here it is written about a dry tree? ஏன் ஒரு பட்ட மரத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? Dry tree never bring forth fruit or seed or to plant also. ஒரு பட்ட மரமானது அது கனிகளை பிறப்பிக்க முடியாது, அதிலிருந்து விதையோ அல்லது செடிகளோ முளைக்க முடியாது. Nothing can get from the dry tree. ஒரு பட்ட மரத்திலிருந்து யாதொன்றையும் நாம் எடுக்க முடியாது. So eunuchs have to say they should not say that I am a dry tree. ஒரு அன்னகன் நான் ஒரு பட்ட மரம் என்று சொல்லக்கூடாது. No fruits, no green, nothing, cannot take even seed to plant also. அதிலே எந்த விதமான பசுமையும் இல்லை, அதிலே எந்த விதமான விதையும் எடுத்து இன்னொரு செடியை விதைக்கவும் முடியாது. Saint Paul, when we meditate about the Saint Paul, நாம் பரிசுத்த பவுலை குறித்து வாசிக்கும்போது he was an unmarried apostle. அவன் விவாகம் இல்லாத ஒரு அப்போஸ்தலனாய் இருந்தார். But when we go through the epistle we can see I have begotten you through the gospel. ஆனால் நான் சுவிசேஷத்தினாலே உங்களை பெற்றேன் என்று அவர் தம்முடைய நிருபங்களில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். Oh Timothy, I have begotten you through the gospel. தீமோத்தேயுவே நான் சுவிசேஷத்தினால் உன்னை பெற்றெடுத்தேன். So here Saint Paul wherever went, he is not like a dry tree, he is like a green tree. So he through the gospel he begot so many souls for the Lord. அதாவது பரிசுத்த பவுல் எங்கே போனாலும் அவர் ஒரு பட்ட மரத்தை போல இருக்கவில்லை, ஒரு பச்சையான மரத்தை போல எங்கு போனாலும் சுவிசேஷத்தினால் பல ஆத்துமாக்களை அவர் கர்த்தருக்கு பெற்றெடுக்க கூடியவராய் இருந்தார். Unmarried person brings forth more and more souls through the gospel. இந்த சுவிசேஷத்தின் மூலமாக விவாகம் இல்லாத ஒருவர் அநேகம் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு என்று பெற்றெடுக்க கூடியவனாய் இருக்கிறார். In book of Isaiah chapter 54 verse 1 when we read, ஏசாயா 54ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதை குறித்து நாம் படிக்கும்போது, sing O barren, thou that didst not bear, break forth and sing, cry aloud that thou didst travail with child,
For more than are the child of the desolate than the child of the children of the married wife, said the Lord. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். See here, through the gospel, so many souls were begotten through the gospel. சுவிசேஷத்தின் மூலமாக अनेक ஆத்துமாக்கள் பெற்றெடுக்கப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். So in the spiritual kingdom, the servants of God should be a blessing in the spiritual kingdom. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் கர்த்தருடைய ஊழியர்கள் ஒரு ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும். For that purpose only God has chosen and God has separated the servants of God, eunuchs, to serve in the spiritual kingdom. அந்த நோக்கத்துடன் தான் தேவன் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் ஊழியம் செய்யும்படியாக அன்னகர்களாக நம்மை தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்திருக்கிறார். For that purpose, to fulfill that purpose, God has called and chosen us also. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தான் தேவன் எங்களையும் அழைத்து வேறு பிரித்திருக்கிறார். Even tonight we calling all the youths come to serve God, and you have to begot so many souls through the gospel. இந்த இரவிலே இங்கே கூடி இருக்கிற வாலிபர்களை பார்த்து நாங்கள் அழைக்கிறோம், நீங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக புறப்பட்டு வாருங்கள். ஏனென்றால் சுவிசேஷத்தின் மூலமாக அநேகம் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டியவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். If you are really in the spiritual kingdom, yes, you have to come and serve God. நீங்கள் மெய்யாகவே ஆவிக்குரிய ராஜ்யத்தில் காணப்படுவீர்கள் என்றால் இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தருக்காக புறப்பட்டு வந்து ஊழியம் செய்யத்தான் வேண்டும். A servant of God should be a blessing to all nations. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சகல ஜாதிகளுக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். What Jesus told இயேசு என்ன சொன்னார்? in Matthew's Gospel chapter 28 verse 19, when we read, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, go and preach and baptize all nations. நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல ஜாதிகளுக்கும் ஞானஸ்நானம் கொடுங்கள். Not only India, we have to go and preach all over the world. இந்தியாவில் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் நாம் போய் பிரசங்கிக்க வேண்டும். After coming to the ministry, if you have no chance to go for foreign countries, you have to pray, and through prayer God will give many souls. ஒருவேளை நீங்கள் ஊழியத்துக்கு வந்து எனக்கு வெளிநாடு போக வாய்ப்பு கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்று யோசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபித்தால் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு பல ஆத்துமாக்களை கொடுப்பார். Servants of God is a blessing to all nations. கர்த்தருடைய ஊழியர்கள் சகல தேசங்களுக்கும் ஆசீர்வாதமானவர்கள். Oh, God has given the power and authority in the spiritual kingdom to manifest His power, to manifest His glory. தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வல்லமையையும் வெளிப்படுத்தும்படியாக இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு தேவன் வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். And God has ordained the servants of God to declare the doctrine of Christ. கிறிஸ்துவின் உபதேசத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் ஊழியர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். In the spiritual kingdom only you can see the doctrine. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் தான் நீங்கள் உபதேசத்தை பார்க்க முடியும். So that when Jesus told, the doctrine is not mine, that sent my from the Father. இயேசு சொன்னார், என்னுடைய உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. In the spiritual kingdom, the doctrine, through the doctrine only you can be sanctified. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் இந்த உபதேசத்தின் மூலமாக தான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். In the spiritual kingdom only through the doctrine you will be attain transformation. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் உபதேசத்தின் மூலமாக தான் மறுரூபமாக்கப்பட முடியும். And not only that, in the spiritual kingdom we have to go from glory to glory also. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். According to the book of 2 Corinthians chapter 3 verse 18, when we read, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி, there we can see the spirit of the Lord, when the spirit of the Lord will transform us from glory to glory in the same likeness or the image of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அதே சாயலாக நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று நாம் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். So in the spiritual kingdom we can see where there is spirit of God, there is liberty. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. How many of you want to tonight, you want liberty through Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கிறதான இந்த விடுதலையை எத்தனை பேர் அனுபவிக்க விரும்புகிறீர்கள்? How many of you want to liberty in the hope by the baptism of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உண்டாகிற விடுதலையை அனுபவிக்க எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? Raise up your hands and shout hallelujah. கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள்.
Hallelujah. Yes, we are in the kingdom of dear son. ஆம், நாம் அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். The spirit of the Lord is moving in our midst. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். So until when God finished this spiritual work in this kingdom, God is not going to tarry. God is not going to take rest. ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தின் வேலையை முழுமையாக முடிக்கும் வரைக்கும் அவர் தாமதிக்க மாட்டார். அவர் ஓய்வெடுக்க போவதும் இல்லை. Because Jesus told ஏனென்றால் இயேசு சொன்னார் in Matthew's Gospel chapter 16 when we read 16, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, the gates of the hell shall not prevail the church of God. பாதாளத்தின் வாசல்கள் தேவனுடைய சபையை மேற்கொள்ள மாட்டாது. I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். So in the spiritual kingdom, God started that work and he will finish that work. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்திலே தேவன் அந்த வேலையை ஆரம்பித்தார், அவர் அதை முடிப்பார். See here in Matthew's Gospel chapter 16 verse 18 when we read, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, oh, here we can see he told to the Peter, the water, Peter, பேதுருவை பார்த்து கர்த்தராகிய இயேசு சொன்னார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், upon this rock I will build my church. ஆனால் இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். The gates of hell shall not prevail. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது. I will give unto thee a keys of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். Whatsoever thou shalt bind on the earth, it shall bound in heaven. நீ பூமியிலே கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். Whatsoever shall loose on the earth, it will be loosened in the heaven. நீ பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். Here we can see Peter, the word Peter. இங்கே ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஆண்டவராகிய இயேசு பேதுருவை பார்த்து, நீ பேதுருவாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். That means Peter, you are a small rock. நீ பேதுருவாய் இருக்கிறாய் என்று சொன்னால் நீ ஒரு சிறிய கல்லாய் இருக்கிறாய். In your Hebrew term, Thuas Petras, that means you are a small rock. கிரேக்க பாஷையிலே அது துவாஸ் பெட்ராஸ், அதாவது நீ ஒரு சிறிய கல்லாய் இருக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here upon this rock that Jesus told, upon this rock. ஆனால் இயேசு தம்மை பற்றி இந்த கல்லின் மேல் என்று சொல்லுகிறார். Superham Petram. அது கிரேக்க பாஷையிலே சூப்பர்ஹாங் பெட்ராங் என்று That means சொல்லப்பட்டிருக்கிறது. I am a big mountain or a big stone. நீ ஒரு பெரிய சிறிய கல்லாய் இருக்கிறாய், ஆனால் நானும் ஒரு பெரிய கன்மலையாய் இருக்கிறேன். And we can see I will build my church. இந்த கல்லின் மேல் அல்லது இந்த கன்மலையின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். Edificatio ecclesia. எடிபிகாசியோ எக்லீசியா என்று அதற்கு கிரேக்க பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறது. Ecclesia means church. எக்லீசியா என்றால் சபை என்று அர்த்தம். I will build my church. எக்லீசியா என்று சொன்னால் நான் என் சபையை கட்டுவேன். So I will build my church upon this rock. இந்த கன்மலையின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். The gates of hell shall not prevail. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது. The gates of hell shall not prevail. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது. If you are in the spiritual kingdom, நீங்கள் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் இருப்பீர்களானால், you have to experience this word of God. நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை அனுபவிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். You should not say I am a believer, I am a new soul, I am a this one, this person, that person. You have to experience this word of God. நான் புதிதாய் வந்திருக்கிற ஒரு புதிய ஆத்மாவா இருக்கிறேன், அல்லது நான் ஒரு விசுவாசியா இருக்கேன், இப்படிப்பட்டவளா இருக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நீங்கள் இந்த வசனத்தை அனுபவிக்க வேண்டும். Whatsoever you bind in this earth, it will be bounded in heaven. நீங்கள் இந்த பூமியிலே கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். Whatsoever you loose in this earth, it will be loosened in the heaven. நீங்கள் இந்த பூமியிலே எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். The gates of the hell shall not prevail the church of God. பாதாளத்தின் வாசல்கள் தேவனுடைய சபையை மேற்கொள்ள மாட்டாது. So Jesus has given the power and authority. We have to use this power and authority in our day-to-day life. இயேசு இந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் இந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் உபயோகப்படுத்த வேண்டும். Even in the time of sickness, we have to claim the word of promise, and by the Holy Spirit we have to get deliverance in our sickness. வியாதி நேரங்களிலும் கூட நாம் வாக்குத்தத்த வசனங்களை உரிமை பாராட்டி பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். In the time of sickness, we have to say, with his stripes we were healed. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று நீங்கள் உங்களுடைய
உங்களுடைய வியாதி நேரங்களில் சொல்ல வேண்டும். We have to claim the word of promise. வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் உரிமை பாராட்ட வேண்டும். See, this word should flow from grace and with power and authority. இந்த வார்த்தையிலிருந்து கிருபையானது புறப்பட்டு வரும். அது மாத்திரமல்ல, அது வல்லமையோடும் அதிகாரத்தோடும் புறப்பட்டு வரும். Recently I was also become a sick person. சமீபத்தில் நானும் கூட வியாதிப்பட்டேன். Totally I lost all the strength from my body. என்னுடைய சரீரத்தில் இருந்த பலன் முழுவதும் போய்விட்டது. Early morning 4 o'clock I thought everything was gone. அதிகாலை 4 மணி இருக்கும், எல்லாம் முடிந்தது என்று தான் நான் நினைத்தேன். But I claimed the word of promise. ஆனால் நான் வாக்குத்தத்த வசனத்தை உரிமை With பாராட்டினேன். his stripes we were healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். Filled in the spirit mightily. நான் வல்லமையாய் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டேன். And I confessed the one word of God. தேவனுடைய வசனத்தை நான் அறிக்கை செய்தேன். I shall not die but live and declare the works of the Lord. நான் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை விவரிப்பேன் என்ற வசனத்தை அறிக்கை செய்தேன். So that word of God quickened my life. அந்த தேவனுடைய வார்த்தை என்னுடைய ஜீவியத்தை உயிர்ப்பித்தது. The power of God manifest in my body. தேவனுடைய வல்லமையானது என்னுடைய சரீரத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. Oh, the strength I received, a mighty anointing and strength from the Lord. அன்றைக்கு நான் தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமையான அபிஷேகத்தையும் அதன் மூலமாக பலனையும் பெற்றுக்கொண்டேன். Now I am standing before you all. இப்பொழுது உங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் நின்று It's a கொண்டிருக்கிறேன். miracle. அது ஒரு அற்புதம் தான். Worldly way, that means everything is finished. உலக பிரகாரமாக பார்த்தால் எல்லாம் முடிந்து போயிருந்தது. But the power of God will regenerate us. ஆனால் தேவனுடைய வல்லமையானது நம்மை திரும்பவும் உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது. Power of God will transform us. தேவனுடைய வல்லமையானது நம்மை மறுரூபப்படுத்த You கூடியதா can இருக்கிறது. see the power and authority only in the spiritual kingdom. ஆவிக்குரிய இந்த ராஜ்யத்தில் மட்டுமே தான் இப்படிப்பட்ட வல்லமையையும் அதிகாரத்தையும் நம்மால் பார்க்க முடியும். So we have to use and we have to get victory over all these things. நாம் இதை பயன்படுத்தி எல்லாவற்றின் மேலும் நாம் ஜெயம் எடுக்க If வேண்டும். you are in the spiritual kingdom, நீங்கள் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் இருந்தால், if you will have the faith in the Son of Man. நீங்கள் மனுஷகுமாரன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் You இருப்பீர்கள். will have a faith in the Son of God. நீங்கள் தேவகுமாரன் மேல் விசுவாசம் What உடையவர்களாய் is the இருப்பீர்கள். faith in the Son of God? தேவகுமாரனை பற்றி விசுவாசம் என்ன? Oh, deliver from all sickness. அது எல்லா வியாதியிலிருந்தும் நம்மை விடுவிக்க கூடியது. Deliver from all sickness in our life. அது நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லா வியாதியிலிருந்தும் நம்மை விடுவிக்க கூடியதா இருக்கிறது. Faith in the Son of God teaches us to deliver from all sickness. தேவகுமாரனை பற்றி விசுவாசமானது எல்லா வியாதியிலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுவது எப்படி என்று நமக்கு போதிக்க கூடியதா இருக்கிறது. Faith in the Son of God, we cannot commit any sin in our life. தேவகுமாரனுடைய விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய ஜீவியத்தில் நாம் எந்த ஒரு பாவத்தையும் செய்ய முடியாது. Faith in the Son of God teaches us to deliver from all curse. தேவகுமாரனை பற்றி விசுவாசமானது எல்லா சாபத்திலிருந்தும் விடுவிக்கப்படும்படி நமக்கு போதிக்கிறது. Faith in the Son of God will no evil power will never attack your life. தேவகுமாரனுடைய விசுவாசம் நமக்கு இருக்குமானால் எந்த ஒரு பொல்லாத வல்லமையும் ஒருபோதும் நம்மை தொட முடியாது. One of our believer elderly mother, நம்முடைய விசுவாசிகளில் ஒரு வயதான தாய், she is very powerful person. அவர்கள் ஒரு வல்லமையான நபர். She became sick. அவர்கள் வியாதிப்பட்டார்கள். And she lost the physical strength. அவருடைய சரீர பலனை அவர்கள் இழந்து போனார்கள். So slowly she went to the washroom and came back. அவர்கள் மெதுவாக கழிவறைக்கு போய் திரும்பி வந்தார்கள். She saw a devil was standing like a huge person. அங்கே ஒரு ராட்சதனை போல ஒரு பெரிய பிசாசு நின்று கொண்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். If we see the devil, we will wavering, we will fear will come, we will fall down also. அந்த பிசாசை நாம் பார்த்தால் நமக்கு ஒரு நடுக்கம் பிடிக்கும், பயந்து நாம் அப்படியே ஒருவேளை கீழே கூட விழுந்து விடுவோம். Nothing, she told only one word. ஆனால் அவர்கள் அப்படி எல்லாம் பயந்து நடுங்கவில்லை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள். Oh devil, I am a saved person. பிசாசே, நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட நபர். I am a saved person. நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட நபர். That's all. It's absconded. அவ்வளவுதான், அந்த பிசாசு காணாமல் போய்விட்டது. See, in the spiritual kingdom, இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில், if you have a faith in the Son of God, you can overcome everything in your life. தேவகுமாரனை பற்றி விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். So the grace God will shower is grace.
God will shower His grace. தேவன் தம்முடைய கிருபையை நம்மேல் பொழிந்தருளுவார். Believe that the grace is showered upon you. உங்கள் மேல் அந்த கிருபையானது பொழிந்தருளப்படுகிறதை விசுவாசியுங்கள். Believe that you are in the spiritual kingdom. God will give great victory. நீங்கள் அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் என்பதை விசுவாசியுங்கள். தேவன் உங்களுக்கு மகத்தான ஜெயத்தை தருவார். So in this spiritual kingdom, if you maintain such a life, இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்றால், oh, when Jesus come, you will attain rapture. இயேசு வரும்போது நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். Oh, the spiritual body will raised into glorious body. இந்த ஆவி சரீரமானது ஒரு மகிமையான சரீரமாக அது When எழும்பும். Jesus come, there will be 5 transformation in our body. இயேசு வரும்போது நம்முடைய சரீரத்தில் 5 விதமான மறுரூபம் உண்டாகும். Again we'll come to the millennium kingdom. Those who are in the spiritual kingdom, they will come and reign in the millennium kingdom. இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழ்ந்தவர்கள் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து 1000 வருட அரசாட்சியில் அரசாளுவார்கள். After 1000 years over, 1000 வருடங்கள் முடிந்த பிற்பாடு, oh, Jesus will hand over His kingdom to the Father. இயேசு தம்முடைய ராஜ்யத்தை பிதாவாகிய தேவனிடம் ஒப்புவிப்பார். From that day onwards, the eternity will start. அன்றிலிருந்து நித்தியம் ஆரம்பமாகும். How many of you want to be in the spiritual kingdom? எத்தனை பேர் அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் காணப்பட Let us விரும்புகிறீர்கள்? all close our eyes. நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Surrender our life into the God. தேவனுடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போம். Sincerely surrender unto God. கருத்தாக நம்மை தேவனுக்கு ஒப்புக்கொடுப்போம். Surrender yourself into the hands of God. தேவனுடைய கரங்களில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். You may be far from the spiritual kingdom. நீங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கு ஒருவேளை தூரமானவர்களாய் வந்திருக்கலாம். You are the person, you have so many carnal characters. உங்களுக்குள் பல மாம்சீகமான சுபாவங்களை உடைய மனிதனாக நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். But this is the period of grace. ஆனால் இது கிருபையின் காலமாய் இருக்கிறது. God wants to restore you back into the spiritual kingdom. தேவன் மறுபடியும் உங்களை ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள் திருப்பி கொண்டு வர Our விரும்புகிறார். God is a gracious God. நம்முடைய தேவன் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். Oh, our God is a God of all glory. நம்முடைய தேவன் சகல மகிமையுடைய தேவனாய் Our இருக்கிறார். God is a God of merciful God. நம்முடைய தேவன் இரக்கம் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். Come to the spiritual kingdom. இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள் கடந்து வாருங்கள். Receive a mighty anointing. ஒரு வல்லமையான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Tonight God is going to set you free. இன்றைக்கு இரவு கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். Tonight the Spirit of the Lord is going to set you free. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுவிக்க போகிறார். Open your mouth and confess in the presence of God. வாயை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள். Oh Jesus, I want to come to that spiritual kingdom. கர்த்தராகிய இயேசுவே, நான் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள் கடந்து வர விரும்புகிறேன். Lord, I want to deliver from the power of darkness. ஆண்டவரே, நான் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட விரும்புகிறேன். Lord, translated me into the kingdom of His dear Son. கர்த்தாவே, என்னை இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவீராக. Amen. From the depth of your heart, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து you confess this word. இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். You are going to attain deliverance in your life. இன்றைக்கு உங்களுடைய ஜீவியத்தில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். You are going to attain deliverance in your spirit. உங்களுடைய ஆவியில் ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள You are போகிறீர்கள். going to attain deliverance in your soul, your உங்களுடைய heart. You ஆத்மாவில் ஒரு சரீரத்திலும் கூட ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள are going போகிறீர்கள். to attain your deliverance in your body. உங்களுடைய சரீரத்திலும் விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். It is not the will of God you should go into the empty state. நீங்கள் வெறுமையாய் திரும்பி போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமே இல்லை. It is not the will of God you have to go through the empty state. நீங்கள் ஒரு வெறுமையினூடாக கடந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. Our Jesus is moving in our midst நம்முடைய இயேசு நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். with the fullness of blessings. ஆசீர்வாதங்களின் நிறைவோடு, Oh, with the fullness of blessings. ஆசீர்வாதங்களின் நிறைவோடு. He is asking, my daughter, my son, what you need. என் மகனே, என் மகளே, உனக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். I will give you freely. நான் உனக்கு இலவசமாய் அதை தருவேன். I will deliver you. நான் உன்னை விடுவிப்பேன். I will deliver you. நான் உன்னை விடுவிப்பேன். Open your mouth. வாயை திறவுங்கள். Cry unto the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Cry unto the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Cry unto the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Cry unto the Lord for deliverance. கர்த்தரை நோக்கி விடுதலைக்காய் கூப்பிடுங்கள். May the Lord bless us. கர்த்தர் நம்மை